லட்சியம் உள்ள மனிதர்கள் பெரும்பாலும் சோம்பேறிகளா தான் இருப்பாங்க. பல அறிஞர்கள், பல இயக்குனர்கள் சோம்பேறிகளா தான் இருந்தாங்க. ஆனா அந்த லட்சியத்தை அடையறதுக்கு அவங்க உழைக்கும் போது அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு வெற்றியாளர்களா இருக்கிறாங்க. இந்த சோம்பேறித்தனத்தை உடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா இந்த பதிவை பாத்தீங்கன்னா உங்க சோம்பேறித்தனத்தை ரொம்ப எளிமையாவே உடைக்க முடியும். உங்க லட்சியத்தை அடைய விடாம தடுக்கிற சோம்பேறித்தனத்தை உடைக்கக்கூடிய 8 வழிகளை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிடிஸ் பாட்காஸ்ட். உங்க லட்சியத்துக்காக உழைக்காம சோம்பேறித்தனமா முடங்கி கிடக்குறீங்கன்னா யூ ஆர் நாட் ஸ்டக், யூ ஆர் ஜஸ்ட் அன்கிளியர். ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பதுதான் சோம்பேறித்தனம்னு நான் சொல்வேன். யுவர் கன்ஃபியூஸ்ட் மைண்ட் காண்ட் மேக் ப்ராக்ரஸ். ஒரு குழப்பம் நிறைஞ்ச மனசோட நாம இருக்கும்போது எந்த செயலையும் முன்னோக்கி கொண்டு போக முடியாது. நீங்க சோம்பேறித்தனமா உணர்றீங்கன்னா சோம்பேறித்தனம் உங்க இயல்பு கிடையாது. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா அப்படி சோம்பேறியா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் உங்களால வேலை செய்யவும் முடியாது. அதுக்கு முதல் முக்கியமான காரணம் உங்க மனசு குழப்பமா இருக்கிறதுனாலதான். அப்ப இந்த குழப்பமான மனசை எப்படி தெளிவாக்குறது? நம்பர் 1, ரைட் எவ்ரிதிங். உங்க மனசுல எதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இப்படி எழுதி வைக்கிறது மூலமா இதை செய்யலாமா இல்ல அதை செய்யலாமான்ற குழப்பம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2, பேட்ச் சிமிலர் திங் டுகெதர். இப்படி உங்க லட்சியத்தை எழுதுனதுக்கு அப்புறம் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. அதை தனித்தனியா பிரிச்சு எழுதாம ஒன்னா சேர்த்து எழுதி வைங்க. ஒரு இடத்துக்கு கிளம்பி போய் ஒருத்தரை பார்த்து கடன் வாங்குறதுக்காக பேசணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு செயலையும் தனித்தனியா எழுதாம கடன் விஷயமா இந்த நபர்கிட்ட பேசணும் அப்படின்னு மட்டும் எழுதி வச்சா போதும். நம்பர் 3, சீக்வன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எழுதி வச்ச செயல்கள்ல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நோட் பண்ணி வைங்க. எது முக்கியமானதுன்னு தோணுதோ அதை முதல்ல செய்ய முயற்சிங்க. நம்பர் 4, டெலிட். எது இப்போதைக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அதை நீங்க எழுதி வச்சதுல இருந்து நீக்கிருங்க. இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிச்சு எழுதும் போது உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதோ, உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அது மட்டும்தான் இந்த பேப்பர்ல இருக்கும். அதுக்கப்புறம் உங்க மனசு குழப்பம் அடையாது. ஒவ்வொரு செயலையும் தானாகவே செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான எண்ணம் வரும். நீங்க தெளிவானதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா அப்கிரேட் யுவர் ஐடென்டிட்டி. இங்க பல பேருக்கு தனக்கான லட்சியம் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்படியே தனக்குள்ள லட்சியம் வச்சிருந்தாலும் அதை பழக்கமாகவும் மாற்ற மாட்டாங்க, அதை அடையாளமாகவும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் மனசுல தோணுதுன்னா அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் அது மனசுல எழும்புறது இல்ல. அப்படி உங்க மனசுல ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அதுக்காக ஒரு செயலை செய்ய ஆரம்பிங்க. அதை பழக்கமா மாத்துங்க. ஆனா பழக்கமா மாத்தினா மட்டும் அதுல உங்களால வெற்றி பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதை உங்களுடைய அடையாளமா மாத்தணும். நீங்க ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா அதுக்காக கண்டிப்பா முயற்சி பண்ணுவீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, சப்ளிமெண்ட் எடுப்பீங்க. ஆனா மனதளவுல நான் பாடி பில்டர்லாம் இல்ல, ஏதோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க நினைச்ச இலக்கை அடையவே முடியாது, நீங்க பாடி பில்டர் ஆகவும் முடியாது. அப்ப உங்களை நீங்களே நான் ஒரு பாடி பில்டர்னு அடையாளப்படுத்திக்கணும். இப்படி உங்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கும்போது அதுக்காக மறுபடியும் மறுபடியும் உழைக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த அடையாளத்தை மேம்படுத்தணும். பாடி பில்டராக முயற்சிக்கும் போது முதல் கட்டத்துல எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை பத்தி நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நிறைய மென்டார்ஸ் கிடைப்பாங்க. இதுக்கப்புறம் சரியான பாதை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய வேலை என்னன்னா அந்த பாதையில நீங்க ஓடுனா மட்டும் போதும். இப்படி உங்களுடைய அடையாளத்தை அப்கிரேட் பண்ணும்போது உங்க லட்சியத்தை நோக்கி ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்ததா சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். நாகேஷ் ஒரு படத்துல சொல்வாரு, எரியுதே எரியுதேன்னு அங்கேயே ஏண்டா நிக்கிற, எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் நாமளும் பல நேரங்கள்ல சொல்றோம். நம்மளுடைய சூழ்நிலை மோசமா இருக்கலாம், ஆனா அதை நாம ஃபேஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக உழைக்கவும் மாட்டோம், அதை மாற்ற முயற்சிக்கவும் மாட்டோம். இல்லைன்னா நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப சௌகரியமா இருக்கலாம், அந்த சௌகரியத்தை நாம ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாம முடங்கி கிடப்போம். இப்படி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களுடைய சுற்றுப்புறத்தை மாத்துறது ரொம்பவே நல்லது. குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த 3 சுற்றுப்புறத்தையும் நீங்க கண்டிப்பா மாத்தியே ஆகணும். நம்பர் 1, பிசிக்கல் என்விரான்மெண்ட். நீங்க ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல பல வகையான ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சாப்பிடணும்ன்ற எண்ணம் உங்க மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி பலகாரங்களை வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா நல்ல பழங்களை வாங்கி வைங்க. நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க மெத்தையில உட்கார்ந்து படிக்காம ஒரு சுத்தமான அறையில ஒரு அழகான டேபிள்ல உட்கார்ந்து படிச்சீங்கன்னா அந்த அறைக்குள்ள போன உடனே படிக்கணும்ன்ற எண்ணம் தானாகவே உங்க மனசுல எழும்பும். இதுதான் பிசிக்கல் என்விரான்மெண்ட் நான் சொல்றேன். நம்பர் 2, ரிலேஷன்ஷிப் என்விரான்மெண்ட்.
இது உங்களுடைய நண்பர்கள், குடும்பம், உங்க மென்டார்ஸ், நீங்க கன்சியூம் பண்ற வீடியோஸ், பாட்காஸ்ட், இந்த மாதிரி சொல்லலாம். நீங்க யாரு கூட அதிகமா பழகுறீங்களோ அவங்களுடைய பழக்கம் உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே பெண்களுக்கு புரணி பேசுறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்மளுடைய குடும்ப பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு புரணி பேசுறது தான் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனா பசங்க அந்த மாதிரி கிடையாது. பசங்களும் புரணி பேசுவாங்க, ஆனா பொண்ணுங்க அளவுக்கு இல்ல. அப்படி புரணியே பேசாத பையன் அதிகமா பெண்கள் கூட பழகிற ஆளா இருக்கிறாங்கன்னா அது குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல வேற பெண்களா இருந்தாலும் சரி, தானாகவே அவங்களுக்கும் புரணி பேசுற பழக்கம் இருக்கும். நம்ம பழகிற உறவுகள் மட்டும் இல்ல, நம்ம பார்க்கிற பதிவுகளும் நம்மள யாருன்றதை தீர்மானிக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்டிவா உள்ள விஷயங்களை பார்க்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் என்டர்டைன்மெண்டா பாருங்க. எப்பவும் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா அதுல காட்டுற கெட்ட பழக்கங்களை பழகணும்னு தோணும். பழகிறது தப்பு இல்லைன்னு தோணும். கெட்ட வார்த்தைகளை பேசுறது பெரிய தப்புலாம் இல்ல, இது ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். காலேஜ் படிக்கிறோம்னா கண்டிப்பா லவ் பண்ணி ஆகணும்னு தோணும். நம்மளை யாராவது மறைமுகமா காதலிக்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் வரும். சில படங்கள்ல கெட்ட தொழில் செய்யக்கூடிய கதாபாத்திரத்தை தான் கதாநாயகனா காட்டுவாங்க. அப்படிப்பட்ட பதிவுகளை நாம உள்ள செலுத்தும் போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல தப்பு பண்றவங்களால மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். தவறான முறையில காசு சம்பாதிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க லட்சியத்தை ஊக்குவிக்கக்கூடிய பதிவுகளை பாருங்க. நம்பர் 3, இன்டர்னல் என்விரான்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னால எந்த வேலையையும் செய்யவே முடியாது, நான் ஒரு சோம்பேறி, எனக்கு நேரமே சரியில்லை, நான் செய்யற காரியம் கண்டிப்பா விளங்காது, இப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நீங்க சோம்பேறித்தனத்துக்கு அடிமையா தான் இருப்பீங்க. எப்படி உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிற அழுக்க சுத்தமாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கையும் வெளியேற்றி ஆகணும். உங்க எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை செயல்படுத்த விடாம தடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களை சிந்திக்க பழகுங்க. 4வது வழி, ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. நம்ம லட்சியத்துக்காக நாம முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆற்றலை பல நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் செலவிடுறோம். ஐடியல் மைண்ட் இஸ் a devil mind அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனமா நாம சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுடைய மனசு கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கும். கிரிமினலா யோசிக்கிறத தாண்டி பல எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்க வைக்கும். நம்மளை நாமே சந்தேகப்படுவோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்குது, எல்லாரும் எளிமையா வாழ்க்கையில ஜெயிச்சிடுறாங்க, நம்மளால ஏன் அப்படி பண்ண முடியல அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள எழும்பும். இந்த மாதிரி எண்ணங்களுக்கு உங்க ஆற்றலை செலவிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் செயல்பட போறதே இல்லை. அப்போ உங்க ஆற்றலை எப்படிதான் அதிகப்படுத்துறது? அதுக்கு இந்த 3 விஷயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். நம்பர் 1, prioritize the pump. நாம சும்மா உட்கார்ந்துருக்கிறோம்னா சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டோம். கண்டிப்பா கையில மொபைலை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். எத்தனை மணி நேரம் ஸ்க்ரோல் பண்றோன்னே தெரியாம மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அப்ப எந்த விஷயத்துக்கு உங்க ஆற்றலை செலவிட போறோம்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் அந்த நாளையே மோசமாக்கலாம். அப்ப உங்களுடைய மனநிலை ஆற்றல் குறைவாகிறதா நீங்க உணரலாம். அந்த நேரத்துல ஒரு 10 தண்டால் போடுங்க. இந்த சூழ்நிலை நிரந்தரம் இல்ல, இது கண்டிப்பா மாறும்னு சொல்லி 10 தண்டால் போடுங்க. அந்த மனநிலை கண்டிப்பா மாறும். நம்பர் 2, மெஷர் த மேக்ரோஸ். முந்தின நாள் இரவு நீங்க நல்லா தூங்கிருப்பீங்க. காலையில எழுந்து வேலை பார்க்கலாம்னு நினைக்கும் போது உடம்பு ரொம்ப சோர்வாயிருக்கும். அதுக்கு காரணம் உங்க உணவு பழக்கமா கூட இருக்கலாம். நாம பொதுவா கார்போஹைட்ரேட் அதிகம் நிறைஞ்ச உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சாப்பிடுறதுனால தான் நம்ம உடல் எடையும் அதிகமாகுது, தொப்பை மட்டும் தனியா போடுது. ஆரோக்கியமான உணவு பழக்கம்னு நான் எதை சொல்லுவேன்னா அது பேலன்ஸ்டு டயட் தான். சோறு சாம்பார் கூட்டுன்னு இல்லாம சோறை கம்மி பண்ணிட்டு காய்கறிகளை அதிகப்படுத்தணும். ஃபைபருக்காக ஒரு 100 கிராம் சிக்கன் இல்லனா 2 முட்டை இல்ல 50 கிராம் சோயா சங்க், இது புரதச்சத்துக்காக. இப்படி நாம சாப்பிட பழகினா நாம உற்சாகமாவும் இருப்போம், ஆரோக்கியமாவும் இருப்போம். நம்பர் 3, டேக் அ சீரியஸ் ரெக்கவரி. அளவான உடற்பயிற்சி செய்யும் போது நல்ல உற்சாகம் கிடைக்கும். ஆனா அதுவே உடற்பயிற்சியை செஞ்சதுக்கு அப்புறம் சரியான ஓய்வு இல்லைன்னா சோர்வா இருக்கும். எப்படி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உறக்கமும் ரொம்ப முக்கியம். தூங்குறதுல என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க தூங்குற முறை சரியா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய தூக்க முறையை சரி செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காம அந்த பதிவை செக் பண்ணி பாருங்க. தூங்குறதுனா எப்பவுமே தூங்குறது கிடையாது. மதியம் தூங்கக்கூடாது. இரவு நேரத்துல எந்த விதமான வெளிச்சமும் இல்லாம நிம்மதியா தூங்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான உறக்கம். இந்த மாதிரி நீங்க ஓய்வு எடுக்கும் போது அடுத்த நாள் காலையில ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. 5வது வழி, build a momentum with easy wins. தொடங்குவது எளிது, தொடர்வது கடினம்னு சொல்லுவாங்க. ஆனா சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டுமே கடினம் தான். அதுலயும் குறிப்பா சொல்ல போனா தொடங்குவது மிக கடினமானது. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இதை எப்படி சரி பண்றது? உங்களுடைய குட்டி குட்டி வெற்றிகளை வச்சுதான் உங்களை நீங்க ஊக்குவிக்கணும். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும். அதுக்கு நீங்க இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, build a streak. ரொம்ப சின்னதா ஒரு பழக்கத்தை பழகுங்க. அதை தினமும் பண்றீங்களான்னு நோட் பண்ணுங்க. அந்த பழக்கம் ரொம்ப எளிமையானதா இருக்கணும்.
இருக்கணும். தினமும் காலையில சீக்கிரமா முழிக்கிறதா இருக்கலாம், வாரத்துல 2 நாள் இல்லைன்னா 3 நாள் உடற்பயிற்சி செய்யறதா இருக்கலாம், இல்ல தினமும் 3000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதா இருக்கலாம். இது பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இது சோம்பேறிகளுக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப எளிமையான பழக்கத்தை பழகுங்க, அதை நோட் பண்ணவும் செய்யுங்க. நீங்க பேப்பர்ல தான் எழுதி வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு இந்த ஹேபிட்ஸ் அப்படின்ற ஆப்பை பயன்படுத்தி பாருங்க. நீங்க உங்களுடைய பழக்கத்தை இதுல நோட் பண்ணி வைக்கலாம். நீங்க காலையில 6 மணிக்கு முழிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 7 மணிக்கு நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி அதுல செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப்குள்ள போய் நீங்க அப்டேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 7 மணிக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும், நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. எஸ் ஆர் நோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுத்தா போதும் உங்களுடைய ஹேபிட்ஸை அதுல ட்ராக் பண்ண முடியும். வார முடிவிலையோ இல்ல இந்த மாத முடிவிலையோ அதை எடுத்து பார்க்கும்போது இந்த குட்டி குட்டி வெற்றிகள் உங்களை ஊக்குவிக்கும். இதை விட சிறப்பா செய்யணும்னு உங்களை நகர்த்தும். நம்பர் 2 சேலஞ்ச். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் நீங்க செய்யணும்னு நினைச்சதை சவாலா சொல்லுங்க. கண்டிப்பா என்னுடைய உடம்பை நான் ஏத்துவேன், கண்டிப்பா என்னுடைய உடம்பை குறைப்பேன், தினமும் நான் உடற்பயிற்சி செய்வேன். இந்த மாதிரி உங்களுடைய செயலை சவாலா விடுங்க. கண்டிப்பா அவர் உங்களை கிண்டல் தான் பண்ணுவாரு. அவருடைய வார்த்தைகளை பொய்யாக்குறதுக்காகவே நீங்க கண்டிப்பா உழைக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 3 சே நோ. உங்களுடைய செயல்ல நீங்க அர்ப்பணிப்போட இருக்கும்போது மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நோ சொல்லி பழகுங்க. இது பல வகையில உங்களை காப்பாற்றவும் செய்யும். உங்க வளர்ச்சிக்கான பெரிய தடையே இந்த எஸ் தான். அதனால நோ சொல்லி பழகுங்க. 6வது வழி, ரைஸ் த ஸ்டேக்ஸ். வலி இல்லாமல் வழி பிறக்காது. நோ பெயின் நோ கெயின். ஒரு சௌகரியமான வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம நினைப்போம். அது ஒரு தற்காலிகமான சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா போக போக சௌகரியமான வாழ்க்கை தான் நமக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்க போறதில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக உழைக்க தயாராயிருங்க. வலியை நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா வலி பிறக்காது. இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு உறுதியான உடல் வேணும்னா அந்த வலியை தாங்கி கஷ்டமா உடற்பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். அதை கஷ்டமா பார்த்து ஒதுக்கி வச்சீங்கன்னா நாளைக்கு உடல் பருமனால கஷ்டப்படுவீங்க. எந்த ஒரு இடத்துக்கும் நடந்து போக கூட முடியாது. நாளைக்கு வெக்கேஷன் சொல்லிட்டு எந்த ஊருக்கு போனாலும் கஷ்டப்படுறது நீங்களா மட்டும்தான் இருக்கும். ட்ரெஸ் எடுக்கும் போது கடை கடையா தேடி இறங்குவீங்க. இந்த வலியை விட உடற்பயிற்சி செய்யும் போது வரக்கூடிய வலி அவ்வளவு கஷ்டமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 7வது வழி, மானிட்டைஸ் ப்ரோகாஸ்டினேஷன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பிடிக்கல, அதனால அந்த வேலையை தள்ளி போடுறீங்கன்னா பரவாயில்ல, அந்த வேலையை தள்ளி போடுங்க. ஆனா அந்த நேரத்துல சும்மா மட்டும் இருக்காதீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யுங்க. பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது எவ்வளவு நேரம் ஆச்சு இதை பத்திலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்து பண்ணுவீங்க. சின்ன வயசுல கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதையும் மீறி எங்க வீட்டுல என்னைய போக வைப்பாங்க. படிச்சா தானே பாஸ் பண்ண முடியும். ஒருவேளை நான் கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போகலைன்னா அந்த நேரத்துல நான் மியூசிக் கத்துக்க போவேன். அதுதான் இன்னைக்கு எனக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்குது. என்னுடைய கெமிஸ்ட்ரி கிளாஸ் கிடையாது. அப்ப உங்களுக்கு தேவையான விஷயத்தை தள்ளி போடுறது தப்பே இல்லை. அந்த நேரத்துல சும்மா இருக்கிறது தான் தப்பு. அப்படி சும்மா உட்காராம உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் சொல்ற இந்த 4 விஷயத்தை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க வேலையை தள்ளி போடுறது மூலமா பணம் சம்பாதிக்க முடியும். நம்பர் 1 ஸ்கில் செட். உங்களுக்கு தேவையான முக்கியமான வேலையை தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்றீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம அது ஒரு ஸ்கில்லா இருக்கணும். அதாவது திறமை. அதாவது ஒரு டிராயிங்கா இருக்கலாம், ஒரு டான்ஸா இருக்கலாம், ஏன் ஒரு கேம் விளையாடுறதா கூட இருக்கலாம். நீங்க எந்த திறமையை வளர்த்துக்கிட்டாலும் அந்த திறமையை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் அனுபவமும் தேவை. நம்பர் 2 ப்ராடக்ட். உங்களுடைய முக்கியமான வேலையை தள்ளி போட்டு பிடிச்ச வேலையை செய்றீங்கன்னா அது ஒரு பொருள் தயாரிக்கிறதா கூட இருக்கலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை விற்பனை பண்றதுன்றது கஷ்டமான விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிமையானது. நம்மளுடைய மக்களுக்கு தேவையோ தேவையில்லையோ மலிவு விலையில கிடைக்குதுன்னா அந்த பொருளை கண்டிப்பா வாங்குறாங்க. அதனால உங்களால ரொம்ப எளிமையாவே பணம் சம்பாதிக்க முடியும் இந்த பொருளை விற்பனை பண்றது மூலமா. நம்பர் 3 நாலேஜ். நான் வேலைகளை தள்ளி போடுறேன்னா எனக்கு புது புது இன்ஃபர்மேஷனை கத்துக்கிறது பிடிக்கும். இப்ப ரீசெண்டா நான் ட்ரேடிங் பத்தி நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன். ட்ரேடிங் பண்றது கேம்பிளிங்னு நானே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா உண்மையான ட்ரேடிங்கோட கெப்பாசிட்டி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கேம்பிளிங்னு என்னால சொல்லவே முடியல. உண்மையை சொல்ல போனா இந்த ட்ரேடிங்கை நான் ஒரு வருஷமா கத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுல வெறும் 10% தான் நான் கத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட வேலைகளை நான் தள்ளி போடுறேன்னா அந்த நேரத்துல நான் இப்போ ட்ரேடிங் பத்தி நான் கத்துக்கிறேன். இந்த நாலேஜ் கண்டிப்பா எனக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுல இருந்து என்னால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு நான் நம்புறேன். இதை எதுக்காக சொல்றேன்னா உங்க வேலைகளை தள்ளி போட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்றீங்கன்னா அது ஒரு அறிவை வளர்த்துக்க கூடியதா இருந்தா அது என்னைக்குனாலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பர் 4
ஆடியன்ஸ். நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதை சுயநலமா உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. அதை மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்படி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க கத்துக்கிட்ட பாடம் இன்னும் ஆழமா உங்க மனசுக்குள்ள போய் சேரும். அதுக்கு நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்க நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஏன் உங்க பெத்தவங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். உங்க வேலைகளை தள்ளி போடுற நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் ஒரு வகையான லேர்னிங் டெக்னிக் தான். கடைசியா 8வது வழி, டேக் அ மெஸ்ஸி ஆக்ஷன். இந்த 7 விஷயங்களையும் கடைப்பிடிச்சு நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்லயும் எந்த விஷயத்த முதல்ல செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். நம்ம செய்யறதா இருந்தா பெர்ஃபெக்டா தான் செய்யணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் அதை செய்யவே மாட்டோம், யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். சரியான முடிவை எடுக்கிறதுக்கு பதிலா முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சரியா மாத்தணும். நீங்க என்னதான் தியரியில ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பிராக்டிக்கல் அதை விட ரொம்ப மாறுபட்டது. அதனால ஒரு விஷயத்த முழுமையா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை செயல்படுத்துவேன் அப்படின்னு இல்லாம அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. அதனுடைய பாடம் வேற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒண்ணுமே தெரியாம 0 நாலேஜ் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்திலும் இறங்கக்கூடாது. அதே மாதிரி 100% அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதுல செயல்படுவேன்னு சொல்லவும் கூடாது. செயல் மாதிரி சிறந்த சொல் எதுவுமே இல்ல. இந்த 8 விஷயங்களையும் கடைபிடிக்கிறது மூலமா உங்க சோம்பேறித்தனத்தை உடைச்சு வெற்றியோட பாதையை நோக்கி நீங்க கண்டிப்பா போவீங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.